ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிரேம் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் கிளைம் த ஸ்கேரி வார்ம் டவர் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நம்ம டிஸ்கார்ட் சர்வர்லையும் ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே, வாங்க இப்போ நம்ம கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஒரு சீக்ரெட் இருக்கா, நான் சொல்கிறேன். இங்கே என்னென்னா, இங்கே ஒரு கோட் இருக்கும். அந்த கோடை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சீக்ரெட் பார்த்து அன்லாக் ஆகும். அது என்ன கோட்னா 9684 தான். அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டாக இங்கே ஒரு பார்த்து அன்லாக் ஆகும். ஏன்னா எனக்கு அன்லாக் ஆக மாட்டேங்குது. ஏன்னா என்னால் என்ட்ரு பட்டன் அழுத்த முடியல, ஏன்னு தான் தெரில. சரி, நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டு போகலாம். யாராவது போட்டால் அது வழியாக போயிடுவோம். எனக்கு ஃபஸ்ட்டு நார்மலாக போவோம். இங்கே வாழைப்பழத்தோல்லாம் இருக்குது, பார்த்து தான் போகணும். முக்கியமாக இந்த வாம்ட்ருந்து கரெக்டாக இருக்கணும். அங்கே தான் இருக்குது பாருங்கள். அது கீழே வர்றதுக்குள்ளே நம்ம அங்கே ஓடிடணும். எவனும் வெடிச்சு சதறிட்டான். லேண்டு மைன்லாம் இங்கே இருக்கும், பார்த்து தான் போகணும். ஓகே, வழி ஃப்ரீயாக தான் இருக்குது. வாமை காணோம். அந்த புழு மட்டும் வராமல் இருக்கணும். நம்ம வேகமாக போயிடலாம். அங்கே நிற்கிது, கீழே வந்துருச்சுன்னா இல்லை போயிடுச்சு. ஓகே, வேகமாக போவோம். இன்னும் போக பயமாக இருக்குது, திடீர்னு வந்துருச்சுன்னா இதில். ஓகே, இல்லை ஒருத்தன் வரான், ஓடி திருப்பி வரான். ஐயோ, போச்சு போச்சு போச்சு, வருது செத்துட்டோம். எஃபெக்டே விட விட்டானுங்களே. சரி, திருப்பி போவோம். இந்த டைமாக நம்ம எப்படியே ஜெயிக்கிறோம். லாஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டணும். அதில் நம்ம இந்த டவர் ஏரியே முடிக்கல. இந்த டைமாக ஏறி முடிக்கணும். எல்லோரும் பின்னாடி ஓடி வந்தால் உஷாராக ஓடி வந்துடணும் போல். அங்கேயும் ரெட் கலர் சிம்பிள் காட்டுது. வருதா? இங்கே ஒழிஞ்சு நிற்போம். ஆமாம், வருது. உங்கள் பாருங்க, ஒருத்தனை கடிச்சே முழுங்கிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த பக்கம் வருங்க, கொஞ்சம் விளையாடுவது வச்சு ஃபன் பண்ணுவோம். ஐயோ, நம்மக்கிட்ட அது ஸ்க்ரீன்லாம் பாருங்கள், நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு நின்றுருக்கு. ஓகே, இப்போ வெளியே போய் நிற்போம். இன்னும் வருது. ஜாலியாக இருக்குது. இது புழு வச்சு இன்றைக்கி ஃபன் பண்ணுவோம். வருங்க, இவன் வரமாட்டேங்குதா? வருது. வா. ஓகே, வந்துட்டோம். திருப்பி வா. என்ன கண்டுக்க போது? வருது. செத்துட்டோமே. சாம அதுக்கிட்ட விளையாடாமல் இருந்திருக்கலாம். வீடாக வந்து மேலே போயிருந்துருக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், சீக்ரெட் பார்த்து ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பார்த்து தான் சொன்னேன். இதெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஏணி இருக்கும். இது அப்படியே நீங்கள் பிடிச்சி ஏறினீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வேகம் ஏற ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டெலாம் பண்ணல. ஓகே, இப்போ கிட்ட வந்துவிட்டோம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் மேலே வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும். இங்கே குதிச்சுட்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படி வந்துடும். அப்படின்னா நம்ம ஈஸியாக மேலே ரொம்ப தூரத்துக்கு வந்துடுவோம். ஏன்னா இதுதான் செகண்ட் ஜோன். இது கலராக மாறிட்டே போகும் மேலே போக. அந்த மாதிரி இடம் தான் அது. ஈஸியாக நம்ம பாதி தூரம் வந்துடலாம். ஐயோ, வாம் வருது. ஓகே, நம்ம சேஃப் ஜோன் கிட்ட தான் இருக்கோம். சேஃப் ஜோனில் தான் இருக்கும். எவனா கீழே போய்ட்டு கீழே எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும். மேலே சுற்றிட்டு இருக்குது எவ்வளோனாலும். இந்த வேறு இந்த டவர் எங்கே போகுதுன்னே தெரில. ஓகே, இப்போ நம்மளும் ஓடிடுவோம். திரும்பிச்சுன்னா செத்தோம். அவன் அப்படியே மேலே ஓடிடணும். ஓகே, பின்னாடியே கொஞ்சம் தூரத்தோடு போவோம். திடீர்னு வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அவன் என்ன ஓடிக்கிட்டே இருக்கான். செக் பண்ணி தாண்டி போயிட்டான் அவன். ஓகே, நம்மளும் பின்னாடியே போவோம். திடீர்னு அந்த புழு திரும்பிச்சு நம்ம ஓடிடுவோம். ஓகே, அந்த புழு இங்கே நிற்கிது. திடீர்னு திரும்பலாம். வெயிட் பண்ணி தான் போகணும். ஓகே, நம்ம போயிடுவோம். வேணாம், விபரீதமானது. ஓகே, பார்த்திங்களா, சொன்ன மாதிரி திருப்பி வந்துடுச்சு. நல்ல வந்து நின்றுட்டோம். ஓகே, அந்த பாருங்க, அது எண்டே ஆகாது போல். அந்த டவரு மேலே போய்கிட்டே இருக்குது. அவனுங்களாம் ஓடிட்டானுங்க, நம்மளும் ஓடலாமா? இருந்தாலும் போக பயமாக இருக்குது. அது திடீர்னு வந்து கடிச்சிட்டுச்சுன்னா. ஓகே, தைரியத்தை வர வச்சுட்டு போவோம். புழு வாய் வச்ச நேரத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். வேகமாக ஓடணும். ஓகே, நம்ம தான் டார்கெட்டாக இருந்தோம். குதிச்சு தப்பிச்சிட்டோம். நாளை காணோம். கீழே வருது. இது அப்படியே கீழே போயிடுது. அதுக்குள்ளே வேறு பிளேயர் வந்துட்டாங்க. கீழே போகாமல் மேலே. ஓகே, கீழே போகுது. ஓகே, வேகமாக ஓடிடுவோம். திடீர்னு மேலே வந்துச்சுன்னா செத்தோம். மேலேருந்து வேறு எதுவும் வராமல் இருந்தால் சரி. திடீர்னு மேலேருந்து ஒன்று வந்துச்சுன்னா அவ்வளோதான், காலி, கதை முடிஞ்சிடும். இது என்ன, ஒரு நெக்ஸ்ட்டு கலருக்கு வந்துட்டோம். இந்த கலரில் ஒரு டேஞ்சர் இருக்குது. என்னன்னா பார்த்தீங்களா, இது பாதை விட்டு போகும். வாழைப்பழ தோல் மேலே காலை வச்சிட்டேன். நல்லா வழுக்கி கீழே விழுகலை. இந்த ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். பார்த்து தான் போகணும். ஓகே, பார்த்தே ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம்னா ஈஸி. ஓகே, இங்கே என்ன லேண்டு மைனாக கிடக்குது. இங்கே இன்னும் ஒருத்தன் கீழே வரான். ஐயோ, புழு. ஓடு. இவனுங்க எல்லோரும் போய் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டானுங்க அதை. ஓகே, நம்ம சேஃப் ஜோனில் குதிச்சிட்டோம், தப்பிச்சிட்டோம். எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க, யாருமே அதை சாகலை. இது கீழே போக மேலேயே போய்கிட்டு இருக்குதே. ஓகே, ஒருத்தன் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டான். ஒருத்தன் முன்னாடி ஓடுறான். ஓகே, அது முன்னாடியே இழுத்துட்டு போயிட்டானுங்க. சார் நம்மளும் ஓடிடுவோம், இல்லைன்னு ஓடுறான். ஓகே, வேகமாக போகணும். ஓகே, கீழே லேண்ட் மைனாக இருக்குது. அதை பார்த்துட்டு கரெக்டாக போகணும். இல்லாட்டி அதில் வெடித்து சதறிடுவோம். என்ன நின்றுட்டு ஒரே இடத்துல ஓடுறானுங்க. ஓகே, அவனுங்க ஓடுறானு. ஐயோ, திருப்பி வருது. வேகமாக போகணும். இந்த புழு பாருங்கள், டெஸ்ட் அடிச்சிருச்சு.
எல்லோரும் மேலே போனாங்க. இப்போ எல்லோரும் கீழே என்ன நமக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. அட நல்ல வேலை ரொம்ப கீழே போகல. நெக்ஸ்ட் டார்கெட்டு ஆக்சுவலாக நான் வந்த இடத்துக்கே திருப்பி வந்துட்டேன். நம்ம ஷார்ட்கட்டில் எந்த இடத்துக்கு வந்தோமோ அதே செக் பாயிண்ட்டுக்கு திருப்பி வந்துட்டேன். இந்த புலி இன்றைக்கி நம்மளை விடாத போல எந்த பக்கம் வருது அதை காணும். நம்ம மேலேயே ஓடிடுவோம். ஓகே, இருந்தாலும் இது ஃபன்னாக தான் போயிட்டுருக்குது. என்ன நம்ம சாகலை, எப்படி செத்துற வாய்ப்பு இருக்குது. முன்னாடி வருதா பின்னாடி வருதா, எங்கே போச்சு? ஐயோ இங்கே தான் நிற்கிது. செத்துட்டோமே. இந்த புழுக்கு நம்ம மட்டும் தான் கணக்கு தெரியும் போல், பின்னாடி யாரும் தெரிய மாட்டாங்க போல். இருங்க, ஷார்ட்கட் ஓப்பனாக தான் இருக்குது, நம்ம இப்படியே போவோம். எனக்கு இதில் கோடு தெரியும், ஆனால் அது என்ட்ரு பட்டன் மட்டும் என்னால் ப்ரெஸ் பண்ண முடியலனாலும் நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். அதனால் நான் கோடு சொல்கிறேன், நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோடு வந்து 9684. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கேமில். ஓகே, திருப்பி வந்தாச்சு. இப்போ நம்ம போகிற நேரத்தில் அந்த புழு இல்லாமல் இருந்தால் சரி. புழு வந்துச்சுன்னா அவ்வளோதான், நம்ம சேவ் ஜோனே லேண்ட் ஆகிப்போம் ஸ்டார்டிங்கில். இல்லாட்டி திடீர்னு வந்து கடிச்சு வச்சாலும் கடிச்சு வச்சிரும். இதெல்லாம் நம்ப முடியாது. முன்னாடி போகிறவன் தான் டார்கெட். ஐயோ பின்னாடி திரும்ப ஓடு ஓடு ஓடு. இந்த புழு கண்ணு தூரம் வரைக்கும் காணும். இல்லை வந்துருச்சு வேகமாக போகணும். இந்த கேமே ஃபன்னாக போயிட்டுருக்குது. முன்னாடி போகிறோம், புழு வருது, பின்னாடி வரும், அப்படியே போயிட்டுருக்கு. எப்போ தான் மேலே இந்த எண்டை ரீச் பண்ணுறதோ. ஆக்சுவலாக இதுக்கு மேலே பிளாக் கலர் ஒன்று இருந்துச்சு, லயன் மாதிரி. அதுக்கு மேலே கல் மாதிரி ஒன்று இருக்கும். அது வரைக்கும் தான் இது வரைக்கும் ஹையஸ்ட்டாகவே போயிருக்கேன். அதுக்கு மேலே போனதே இல்லை. இந்த டைமாவது நம்ம எப்படியா அதை ரீச் பண்ணுறோம். இந்த டவரோட எண்டுக்கு வரைக்கும் நான் போனதே இல்லை. யாராவது போயிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐயையோ செத்தமா, குதிச்சு ஒரே குதி. மாற்றி குதிச்சிட்டேன். இந்த இடத்துல நிற்கிறதுக்கு நான் கீழே குதிச்சிடுவேன். 2 ஃப்ளோர் தள்ளி இருக்குது. இதுக்கு நம்ம ஷார்ட்கட்டில் போனாலே 5 ஃப்ளோருக்கு மேலே போயிடலாம். ஓகே, செத்தாச்சு. எப்படியும் திருப்பி போவோம் அந்த வழியாகவே. இது மறைஞ்சிருச்சுன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் இருக்கும், அதுக்குள்ளே மறைஞ்சிரும். நல்ல வேலை, யாரோ ஒருத்தவங்க ஸ்லாப் யூஸ் பண்ணி தள்ளி விட்டாங்க, நம்ம தப்பிச்சுட்டு வந்தாலும். ஓகே, இப்போ வேகமாக போயிட்டு இந்த டைமாவது நம்ம டவரை ஏறவே முடியல. அது தடுத்துக்கிட்டே இருக்குது அந்த பாம்பா இல்லை, அது புழு. வாம். ஆஹா, இங்கே தான் இருக்குது போல். அதிருது எல்லாமே. ஆமாம், இங்கே தான் இருக்குது. ரொம்ப அதிருது. பேசாமல் டேரெக்டாக அங்கே சேஃப் ஜோனில் குதிச்சிடலாமா, பயமாக இருக்குதே. எல்லாருமே இங்கே நின்றுட்டுருக்காங்க, இந்த பாம்பு இங்கே நின்றுட்டுருக்கனால. ஆக்சுவலாக இந்த டவரில் ஒரே ஒரு வாம் மட்டும் இல்லை, நிறையா வாம் சுற்றிட்டு இருக்குது. ஒரே ஒரு வாம் இருந்தால் ஈஸியாக போயிருந்துருக்கலாம் மேலே. அது பாட்டு கீழே சுற்றிட்டு இருக்கோம், நம்ம பாட்டு மேலே போயிடலாம். இவனுங்க வேறு ஏதாவது ஈவெண்ட்டை போட்டு விட்டானுங்க மிஸ்ட்டுன்னு. ரொம்ப மோசமாக இருக்குதே எல்லாமே. ஓகே, கொஞ்ச நேரம் தான் இருக்கும் பேரும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன மிஸ்ட்டு வெள்ளை கலர் ஆகிடுச்சு. முதல்ல ரெட் கலர் மிஸ்ட்டு, திருப்பி ரெட் கலர் மிஸ்ட்டு. ஆஹா, கண்ணு சும்மாவே ஒழுங்காக தெரியாது. இல்லை எப்படிலாம் போட்டால் எங்கேருந்து போகிறதான். சீக்கிரம் போதான் பாருங்கள். மேலே மெதுவாக போயிட்டுருக்கு. 1 நிமிஷத்துக்கு போகல அந்த மிஸ்ட் ஈவெண்ட்டு. இன்னமும் முடிய போகுது. ஓகே, நம்ம தள்ளி நின்று போய் எவனா பின்னாடியே வந்து 8 மிதிச்சான், செத்தோம். ஓஹா, இங்கேயும் நின்றுட்டுருக்கு. அவனுங்களாம் போயிட்டானுங்க. எனக்கு திடீர்னு இருட்டாயிடுச்சு. எவனோ ஒரு புண்ணியவாதி நம்மளை கீழே தள்ளிவிட்டு தான் நினச்சி ஒரு பலாரம் நிறைய விட்டு சேவ் ஜோனுக்கே தள்ளி விட்டான். நல்லது நமக்கு நடந்திருக்கு. ஓகே, இப்போ அந்த பாம்பு மேலே கீழேன்னு போகுது. பேசாமல் குதிச்சு ஓடிடுவோமா, இல்லை ரிஸ்க்கு தான். அவனுங்களே இப்போ செத்துருவானுங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகே, நம்ம இங்கே என்ன பின்னாடியே போவோம், பாம்புக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணுவோம். இது திருப்பி யூட்டர்ன் போடாமல் இருந்தால் சரி. யூட்டர்ன் போட்டுச்சு, அவ்வளோதான், கதை கந்தலாயிரும். ஐயோ, அவனோ சேவ் ஜோனுக்கு போய் நின்ட்டான்னு நினைக்கிறேன். இல்லை மேலே போய்ட்டுருக்கான். ஓகே, இப்போ நம்ம சேவ் ஜோனில் நிற்கலாமா, இல்லை போயிட்டே இருப்போம். இந்த பாம்பு யூட்டன் போடுற மாதிரி தெரில. முன்னாடி போயிட்டுருக்கோம். ஐயோ நின்றுச்சு. நம்ம டார்கெட்டு. நல்ல வேலை நின்னோம். ஐயோ கீழே வந்துட்டேன். சேவ் ஜோனு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிட்டோம். இல்லை கொஞ்சம் ஒரு செகண்ட் லேட் ஆகிருந்தால் முழுங்கிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பாம்பு இப்போ கீழே போகுது. இல்லை மேலே தான் போகுது. ஓகே, அது மேலே போகட்டும், நம்ம வெயிட் பண்ணியே போவோம். ஏன்னா இந்த பாம்போட ஸ்பீடு நம்மளோட அதிகமாக இருக்கும். ஓகே, ஐயோ வருது. எங்கே போனோம்? ஆனால் இங்கே ஒருத்தன் அவனை பாருங்க, அவன் பாம்புக்கே டிமிக்கி கொடுத்துட்டு ஓடுறான். பாம்பு கார்னர் வருதுன்னா சைடில் திரும்பி பாம்போட ஃபாஸ்ட்டாக ஓடிட்டான். இப்போ என்ன நடக்குது? ஐயோ, நம்ம தான் டார்கெட்டாக. கிட்ட வந்துருச்சு. ஓடு. பின்னாடி இருக்கவன் செத்தான். ஜஸ்ட் மிஸ்ஸில் நான் தப்பிச்சிட்டான். அவனும் தப்பிச்சிட்டான். எல்லாம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டு வந்த டைம். ஓகே, அவனை துரத்திட்டு பாம்பு போகுது. பேசாமல் பின்னாடி ஓடிடுவோமா? எனக்கு 2 பேர் ஓடுறானுங்க. எனக்கு பின்னாடி நம்ம போய் போவோம். யூட்டன் இல்லை யூட்டன் போடல. யூட்டன் போட்டுருச்சு. சைடில் குதிச்சு அவனை மாதிரியே போகிறேன்னு நினச்சேன். செத்துட்டோம் சைடில் போயிட்டு. இப்போ திருப்பி ஃபஸ்ட்டு வரணுமா? ஐயோ, இங்கே கோடு போடுறதுக்காக யாருமே இல்லையே. எனக்கு வேறு கோடு போட தெரியாதே. 9 6 8 4 வரமாட்டேங்குது. 4 ஒர்க் ஆக மாட்டேங்குது. 4 ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இதுக்கு தானே சொன்னேன் எனக்கு கோடு போட வர மாட்டேங்குதுன்னு. 4 இப்போ என்ன பண்ணுறது? என்டர்
என்ட்ரு தொட்டால் 0 போகுதே, கிளியர் தொட்டால் அதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்ன கோடு வச்சுருக்கானுங்களோ போட்டோன்னே ஒர்க் ஆகிற மாதிரி 9 6 8 4 4 என்ட்ரு என்டர் என்டர் என்ட்ரு ஒர்க் ஆக மாட்டேங்குது. நான் தொட்டுக்கிட்டே தான் இருக்கேன், என்ட்ரு ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இங்கேருந்தே குதிச்சு போயிடலாமா? குதிச்சா ரீச் ஆகுமான்னு தெரிலையே. எவனாவது வந்து போட்டால் போவோம். ஆட்டா அங்கே ஒரு பொண்ணு போட்டுட்ருக்குது, அந்த பொண்ணு ஈஸியாக போட்டுக்கிட்டு இருக்கியே. ஆனால் நமக்கு தான் வர மாட்டேங்குது. ஏதோ ஆயிடுச்சு நம்ம அக்கௌண்ட்டுக்கு. சரி நம்ம ஏறிடுவோம். யாரோ ஒருத்தர் போட்டாங்க, மேலே போயாச்சு, மேலே போயிட்டுருக்கோம். இந்த டைம் எண்டை ரீச் பண்ணலான்னு பார்த்தா ஆகாது போலையே. லாஸ்ட் டைமாவது நான் கொஞ்சம் ஹையஸ்ட்டுக்கு போனேன். இப்போ நான் 2வது ஸ்டேஜ்லேயே நின்றுட்டுருக்கேன், இங்கேயே தாண்ட முடியல. ஓகே இந்த டைம் வேகமாக போகணும். ஃபஸ்ட் நம்ம சேவ் ஜோனில் இருப்போம். பாம்பு வர அறிகுறி இருந்துச்சுன்னா ஓடிடுவோம். ஓகே இப்போதைக்கு அறிகுறி எதுவும் இல்லை. முன்னாடி போயிட்டுருக்கவங்க வேகமாக ஓடிட்டுருக்காங்க, அவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம போகணும். ஆஹா சேவ் ஜோனில் குதிச்சிடணும். ஓகே நமக்கு எதுவும் ஆகலை, சேவ் ஜோனில் கரெக்டாக குதிச்சிட்டோம். இப்போ பேசாமல் எந்திச்சு ஓடிடலாமா? இல்லை வேணாம், வெயிட் பண்ணுவோம். திடீர்னு முன்னாடி இருக்க பாம்பு ஈரன் போட்டுரும். மெதுவாகவே போவோம். திரும்பக்கூடாது, பாம்பு திரும்பக்கூடாது. திரும்பிடுச்சு, இல்லை திரும்பலை, நம்ம நின்றுட்டுருக்கோம். இது எப்போ திரும்பி வரும்னு பயமாக இருக்கியா? திரும்பிடுச்சு. சேவ் ஜோன் நின்னாச்சு. இது முன்னாடி பின்னாடின்னு தான் போகுது எனக்கு தெரிஞ்சு. நம்ம இன்றைக்கி இந்த ஜென்மத்தில் போக மாட்டோம் போல். பாருங்கள் இன்னும் நம்ம அந்த அயனையே ரீச் பண்ணல. ஓகே இது கீழே போகுதுன்னு நினச்சா கீழே ஒரு பிளேயரை கடிச்சு பண்ணிடுச்சு. இப்போ நம்ம வேகமாக ஓடிடுவோம். பாம்பு கீழே தான் போயிடுச்சு. இப்போ நம்ம வேகமாக ஓடிடுவோம். இது கீழே போகிற நேரத்தில் முன்னாடி எதுவும் வராமல் இருந்தால் சரி ஈஸியாக போயிடலாம். ஓகே ஆக்சுவலாக இப்போ தான் நான் 2வது டைம் இந்த அயனை ரீச் பண்ணுறோம். இன்னும் முன்னாடி வருது. ஐயோ பின்னாடி துரத்துதான் தெரில. ஓகே சேவ் ஜோன் நின்றுட்டோம். எந்த பக்கம் பாம்பு வருது? எந்த பக்கமே வரல. நம்ம போவோம். அப்போ முன்னாடி வந்துருச்சுன்னா பயமாகவே இருக்கே. ஓகே இப்போதைக்கு வர மாதிரி தெரியல, ஓடிடுவோம் முன்னாடி வேகமாக. பாம்பு முன்னாடி வரவே கூடாது, வந்துச்சுன்னா செத்தும். இங்கே லேண்ட் மைனு ஒன்று கிடக்கு, ஒரு வாழைப்பழத்தோல், அங்கே லைனாக இருக்குது. அது எங்கே பாம்பு? இந்த ரெட் கலர் சிம்பிள் மட்டும் வருது, ஆனால் பாம்பை காணுமே. எங்கே வந்துங்க பார்ப்போம். கட்டினது வரைக்கும் பாம்பு இல்லை. இங்கே சுற்றிட்டு இருக்குது இந்த புழு. ஓகே இப்போ கீழே போகுது. ஓகே இது கீழே இல்லை மேலே திருப்பியும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மத்தில் நம்மளால் இதை ரீச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இதோட எண்டை இது முன்னாடி பின்னாடினே போகுது. எப்போ தான் மேலே கீழே போயிட்டு நல்லா ஈஸியாக போயிடலாம் மேலே. ஆஹா நம்ம தான் போச்சு சாக போகிறேன். இல்லை ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிட்டேன். இப்போ தான் கரெக்டாக ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சேன் நான். என்னமோ ஒரு வழியாக தப்பிச்சாச்சு. இப்போ கீழே போகுது, இல்லை மேலே போகுது. கீழே மேலே சுற்ற போல் இன்றைக்கி நாள் முழுக்க. திருப்பி மேலே போகுது. இது வால் பின்னாடியே போனாலும் நம்மளை தப்பிக்க முடியாது, மாட்டிக்கிறோம் அதில். ஓகே நம்ம திருப்பி துரத்துது. இது கூட விளையாடலாம். லாஸ்ட் டைம் விளையாண்டு தான் செத்து போனேன். திருப்பி விளையாண்டு செத்து போக வேண்டாம், எப்படியாவது தப்பிச்சிருவோம் இதுக்கிட்டேருந்து. ஓகே ஐயோ திருப்பி வந்துடுச்சு. ஓகே திருப்பி தப்பிச்சிட்டே இருக்கேன். எப்போ சாக போகிறேன்னு தெரில. ஓகே திருப்பி மேலே போயிடுச்சு. இப்போ என்ன தான் பண்ணுறது? இது மேலே கீழே போயிட்டுருக்குது. பேசாமல் கீழே வந்து மேலே ஓடிடுவோமா? இன்னும் எல்லோரும் போகிறாங்க, நம்மளும் ஓடிடுவோமா? இப்போ என்ன பண்ணுறது? பாம்பு வெடிச்சு செத்துருச்சு. ஐயோ தெரியாமல் குதிச்சிட்டேன். செத்துட்டோமே திருப்பியும். அந்த லேண்ட்மைன் வெடித்தோடனே நான் கூட பாம்பு ரீஸ்பேன் ஆகிடுச்சின்னு நினச்சி குதிச்சிட்டேன். பார்த்தா அது பின்னாடி வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மத்தில் நம்மளால் ரீச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். வீடியோ பார்த்தவங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த கோடை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வருதான்னு சொல்லுங்கள். கடைசி வரைக்கும் எனக்கு இந்த கோடு சுத்தமாக வரவே இல்லை. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் நிறைய தடவை. வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அதனால் நீங்களும் அந்த கோடை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வருதான்னு சொல்லுங்கள். அந்த கோடு வந்து 9684. மறந்துடாமல் ட்ரை பண்ணிவிட்டு யாருக்காவது எப்படி அந்த என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள். அந்த என்ட்ரு பட்டன் மட்டும் என்னால் ப்ரெஸ் பண்ண முடியல. நானும் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அந்த என்ட்ரு மட்டும் ப்ரெஸ்ஸே பண்ண முடியல. மற்றவங்க போட்டு தான் மேலே போயிட்டுருக்கோம். இருந்தாலும் இந்த டவரோட எண்டை இந்த ஜென்மத்தில் ரீச் பண்ணுற நம்பிக்கை எனக்கு இல்லை. யாராவது இந்த டவரோட எண்ட் ரீச் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். இவ்வளோ இந்த வீடியோ பார்த்தோம்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நம்ம டிஸ்கார்ட் சர்வர்லையும் ஜாயின் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகலான்னு கமெண்ட்டில் ஒரு சின்ன சஜஷன் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். இல்லை வீடியோ பார்த்தோம்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.